ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் உங்களோட தூக்கத்தையே கெடுத்துரும். இந்த படத்தோட பேரு கான்ட்ராக்டட். வாழ்க்கையில நம்ம செய்யற ஒரு சின்ன தப்பு நம்ம வாழ்க்கையே எப்படி நரகமா மாத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த படமே சாட்சி. நம்ம எவ்வளவோ ஹாரர் படங்கள் பார்த்திருப்போம், பேய் பிசாசுகளை பார்த்திருப்போம். ஆனா இந்த படம் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா இதுல எதிரி வெளியே இல்ல, நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கான். நம்ம உடம்பே நமக்கு எதிரியானா எப்படி இருக்கும்? வாங்க இந்த பயங்கரமான கதைய விளக்கமா பார்க்கலாம். கதையின் நாயகி சமந்தா. இவ ஒரு அழகான பொண்ணு. ஒரு நாள் அவளோட ஃப்ரெண்ட் ஆலிஸ் கொடுத்த பார்ட்டிக்கு போறா. அங்க சமந்தா அளவுக்கு அதிகமா குடிக்கிறா. அந்த நேரத்துல அங்க ஒரு அறிமுகம் இல்லாத நபர் வரான். அவன் பேரு பிஜே. அவனுக்கு யாருமே தெரியாது. சமந்தா மயக்கத்துல இருக்கிறத பயன்படுத்தி அவளை காரோட பின் சீட்டுக்கு கூட்டிட்டு போய் அத்துமீறான். அங்கதான் அந்த கொடூரமான விஷயம் நடக்குது. அந்த பிஜே கிட்ட ஒரு பயங்கரமான வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ அவன் சமந்தா உடம்புக்குள்ள ஏத்திடுறான். மறுநாள் காலை சமந்தா எந்திரிக்கும் போது அவளுக்கு உடம்புல ஏதோ வித்தியாசமா தெரியுது. அவளோட உடம்போட கீழ்ப்பகுதியில பயங்கரமா இரத்த கசிவு ஏற்படுது. அவ ஏதோ சாதாரண இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஆனா அவளோட கண்ணு மெதுவா இரத்த கலர்ல மாற ஆரம்பிக்குது. இத பாக்குறப்பவே நமக்கு ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு தோணுது. சமந்தா அவளோட அம்மா கிட்ட இதை சொல்ல பயப்படுறா. 2வது நாள் நிலைமை இன்னும் மோசமாகுது. சமந்தா வேலை செய்யற இடத்துல அவளால நிக்கவே முடியல. அவளோட முகத்துல அங்கங்க கருப்பு புள்ளிகள் வருது. அவ கண்ணாடியில அவ முகத்தை பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு ரொம்ப பசிக்குது, ஆனா சாப்பாடு பிடிக்கல. பச்சையா இருக்கிற கறியை திங்கணும் போல அவளுக்கு தோணுது. இது அவ ஒரு ஜாம்பியா மாற போறதுக்கான முதல் அறிகுறி. அவ ஒரு டாக்டர் கிட்ட போறா. ஆனா அந்த டாக்டர் அவளை சரியா கவனிச்சுக்காம ஏதோ மாத்திரையை கொடுத்து அனுப்புறாரு. 3வது நாள் நடக்கிற விஷயங்கள் ரொம்ப கொடூரமா இருக்கும். சமந்தா ப்ரஷ் பண்ணும்போது அவளோட 2 பற்கள் கையோட வந்துருது. அவளோட தலைமுடி கொத்து கொத்தா கொட்டுது. அவளோட காது கேட்கும் திறனும் போயிடுது. அவளோட உடம்புல இருந்து ஒரு மாதிரி கெட்ட வாடை வருது. அவளோட உடம்புக்குள்ள வெள்ளைப்புழுக்கள் நெளியறத அவ பாக்குறா. இத பாக்குற நமக்கே வாந்தி வர மாதிரி இருக்கும். அவளோட பழைய காதலன் ரெய்லி அவகிட்ட பேச வரான். ஆனா சமந்தா இப்போ ஒரு மிருகம் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கா. கடைசியில சமந்தா முழுசா ஒரு ஜாம்பியா மாறிடுறா. அவளோட அம்மா அவளை பார்க்க வரும்போது சமந்தா அவங்க அம்மாவையே அடையாளம் தெரியாம கொடூரமா தாக்க ஆரம்பிக்கிறா. அந்த பிஜே யாருன்னு பார்த்தா அவன் ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஊர்ல இருக்கிற மத்த பொண்ணுங்களுக்கும் இதை பரப்பிட்டு இருக்கான். சமந்தா ஒரு கார்ல ஏத்திட்டு அவன் அடுத்த இடத்துக்கு போறதோட படம் முடியுது. இந்த வைரஸ் இப்போ ஒரு பெரிய ஆபத்தா மாறப்போகுதுங்கிற ஒரு பயத்தோட படம் முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்லுது? தெரியாத நபர்களை நம்பாதீங்க. பார்ட்டி கிருச்சிக்கல்ல ஜாக்கிரதையா இருங்க. சமந்தா செஞ்ச ஒரு சின்ன தப்பு அவளை இந்த அளவுக்கு நரகத்துல தள்ளிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி பயங்கரமான படங்களோட விளக்கத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.